Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே லாரி மோதி பெண் உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தனக்கன்குளம் அருகே மகேஸ்வரி என்பவர் தனது பேரனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த லாரி மோதியது. இந்த விபத்தில் பேரன் உயிர் தப்பிய நிலையில் மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி மகேஸ்வரியின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாரதி நகர் பகுதிக்கு ஊராட்சி நிர்வாகம் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்குவதை கண்டித்து கோத்தகிரி குன்னூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்கள் அரசு அதிகாரிகளை கண்டித்து முழக்கமிட்டனர். பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவர்களை ஏவல்துறை அப்புறப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமில் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தடுப்புகளை வருவாய்த்துறை அகற்றியதால் அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகாமை சுற்றி குடியிருப்பு வாசிகள் அமைத்திருந்த தடுப்புச் சுவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றிய போது இலங்கை தமிழர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகாமில் எந்த வசதிகளையும் செய்யக்கூடாது என கூறிய அரசு அதிகாரிகளுக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்ததுடன் திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் விரோத செயல்களில் அதிகாரிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அலுவலகங்கள் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளான மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் உள்ளிட்டவற்றை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். அரசு பணியாளர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். 4.5 ஆண்டுகள் கடந்த பின்பு இந்த 4.5 ஆண்டுகளில் அரசுகளுக்கான ஒற்றுக்கொண்ட எந்த கோரிக்கையும் இது நாள் வரை செய்யவில்லை. இந்த அரசாங்கம் ஒருவேளை இந்த கோரிக்கைகளை புறந்தள்ளுமானால் வருகிற அக்டோபர் மாதம் திருப்பூரில் நடைபெறுகிற மாநில பேரவையிலே முழுமையான முக்கிய கோரிக்கையாக இதை பிரதானமாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்பதை இந்த நேரத்துக்கு அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு மருத்துவமனை அருகே தேங்கி நிற்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏரல் பேரூராட்சி பகுதிகளில் கழிவுநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதனால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நோய் தொற்று ஏற்படும் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 14, 15 மற்றும் 16வது வார்டு மக்கள் கடந்த சில நாட்களாக குடிநீரின்றி அவதிப்படுவதாகவும் 2 நாட்களுக்கு முன்பு திமுக அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்த தண்ணீர் தொட்டியின் மின் மோட்டாரும் இயங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. அடிப்படை தேவையான குடிநீரை கூட வழங்க முடியாத நிலையில் திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். 1915 ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்த கோரி மதுரை மண்டல ஊர்ப்புற நூலகர்கள் அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி 178 நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த ஊர்ப்புற நூலகர்கள் விடியா திமுக அரசின் விரோத போக்கிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திம்மன்குத்து ஊராட்சியில் மலைவாழ் மக்கள் காலனியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி துவங்கிய நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் போடிப்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அவர் கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் உங்களுடன் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து நகர்மன்ற வாயிலில் அமர்ந்த அதிமுக கவுன்சிலர்கள் திமுக நகராட்சி தலைவரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
ஸ்டாலின் முகாம் 3 நடத்துனாங்க சார். 3க்கு 10 லட்சம் ரூபாய் பில் போட்டுக்கிறாங்க தண்ணி பில்லுன்னு. தெருநாய் பிடிக்கிறதுக்குன்னு தெருநாய் பிடிச்சி எந்த வீதியிலையும் தெருநாய் பிடிக்கலைங்க சார். நிறைய ஊழல் நடக்குது. தெருநாய் பிடிச்சன்னு ஒரு பில்லு போட்டுட்டாங்க சார். அது இல்லாமல் எந்த டிச்சு அல்றதோ குப்பை அல்றதோ எதுக்குமே வரதில்லை. தர்மபுரி பஸ் அன்சாகரத்துலைங்க சார் 33வது வார்டில் மதுரா பைக் வர ரோட்டில் பாதாள சாக்கடை இருக்குன்னு சொல்லி அந்த மணல் பூரா இவங்கள அள்ளிட்டு வந்துட்டாங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கிராம சேவை மையம் 3 ஆண்டுகளாக பூட்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேசவராஜகுப்பத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கிராம சேவை மைய கட்டிடம் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் விடியா திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக சேவை மைய கட்டிடம் மூடி வைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர்.